ஹஜ்ஜு செய்யறோம்ல, மிகப்பெரிய ஒரு நியாமத். நாம் நினைக்கிறோம் ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்றால் காசு வேணும், பணம் வேணும், வாய்ப்புகள் வேண்டும், ஆரோக்கியம் வேண்டும் என்று நினைக்கிறோமா இல்லையா? அன்பானவர்களே, எத்தனையோ பேர் பார்க்குறோம், காசு இருக்கும், பணம் இருக்கும், வாய்ப்பு இருக்கும், ஆரோக்கியம் இருக்கும், ஹஜ்ஜு செய்யக்கூடிய தௌஃபீக் கிடைக்காது. எத்தனை பேர் பார்க்குறோமா இல்லையா? பெரிய பெரிய வீடுகளை வைத்திருப்பார், பெரிய பெரிய பிசினஸ் பண்ணுவார், பல லட்சங்கள் பல கோடிகள் புரளும். அப்படி இருந்தும் கூட ஹஜ்ஜுடைய நசீப் அவருக்கு ஆகாது. ஒரு ஹாஜியார், ஒரு ஹாஜி ஹஜ்ஜு செய்வதற்காக வேண்டி தன்னுடைய வீட்டிலிருந்து வெளியேறுகிறார். கொஞ்சம் தூரம் போறாரு, வஃபாத்தாயிறார், மரணித்து விடுகிறார். அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, எப்படிப்பட்ட பாக்கியம் உள்ளவர் தெரியுமா? கியாமத் நாள் வரை ஒவ்வொரு ஆண்டும் ஹஜ்ஜு செய்த நன்மை அல்லாஹ் அவருக்கு தருகிறார். மறுமை நாளிலே கபரில் எழுப்பப்படுவார், தல்பியா சொன்ன வண்ணமாக கபரில் எழுதுவார். எப்படிப்பட்ட பாக்கியம் பாருங்க, எப்படிப்பட்ட சிறப்பு பாருங்க. ஒரு ஹாஜியார் பள்ளிவாசல் தொழுகிறார், 4 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஹாஜியார் யார் தெரியுமா? தொழுகையாளி, ஒரு தொழுகை விட மாட்டார். நோன்பாளி, ஒரு நோன்பை விட மாட்டார். மிகப்பெரிய ஒரு கொடையாளி, லட்சக்கணக்கான காசுகளை ஏழைகளுக்கு வாரி வாரி வழங்குவார் என்று இங்க பேசிட்டு இருக்காங்க. ஹாஜியார் பக்கத்தில் தொழுதுட்டு இருக்காரு. அந்த ஹாஜியார் என்ன செய்யறா தெரியுமா? உடனே தொழுகை முறித்து விட்டு சொன்னாரா, நான் 4 ஹஜ்ஜு பண்ணியிருக்கேன், மாத்த கூட சொல்லு. இப்படிதான் இக்லாஸ் வேணுமா? இப்படிதான் தூய்மை வேணுமா? இப்படிதான் இறையச்சம் இருக்கணுமா? யார் தூய்மையான முறையில் ஹஜ்ஜு செய்வாரோ, நல்ல முறையில் ஹஜ்ஜு செய்வாரோ, ஹலாலான காசில் ஹஜ்ஜு செய்வாரோ, அவருடைய முந்திய பாவங்கள் அத்துணை மன்னிக்கப்படுகின்றன. அன்று பிறந்த குழந்தையாக வீடு திரும்புவார். எப்படிப்பட்ட பாக்கியம் பாருங்க. யார் ஹஜ்ஜு செய்யும் போது ஹஜ்ஜுடைய அர்கானையும் அகாமையும் சரியாக முறையாக செய்கிறார்களோ அந்த ஹஜ்ஜு தான் ஹஜ்ஜே மப்ரூர் என்றார்கள். இரண்டாவது விளக்கம் தர்றாங்க. யார் ஹஜ்ஜே மப்ரூர் செய்வாரோ, தூய்மையான முறையில் ஹஜ்ஜு செய்வாரோ, அந்த ஹஜ்ஜில் முகஸ்துதி இருக்கக்கூடாது, மக்களுக்கு காண்பிப்பதற்காக இருக்கக்கூடாது, மக்கள் பார்க்கிறார்கள் என்று இருக்கக்கூடாது, விளம்பரத்துக்காக வேண்டி இருக்காது. அப்படி இருந்தால் அந்த ஹஜ் இருக்கிறது, அந்த ஹஜ்ஜு தான் ஹஜ்ஜே மப்ரூர், ஹஜ்ஜே மப்ரூர் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் ஹம்தா வ ஷுக்ருல்லாஹி ஷுக்ரன் ஷுக்ரா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد والفرقان الحميد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا. صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளானும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழும். சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார், சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், அத்துணை முஸ்லிம்களின் மீதும் குறிப்பாக நம் அனைவரின் மீது உண்டாகட்டுமாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே ஆல இம்ரான் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்திலே 97வது வசனத்திலே சொல்கிறான்: வலில்லாஹி அலன் நாஸ் ஹிஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததா இலைஹி சபீலா. அல்லாஹ்வுக்காக ஹஜ் செய்வது
சென்று வர சக்தி பெற்ற அத்துணை மக்களின் மீதும் ஹஜ் செய்வது கடமையாக இருக்கிறது. அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தை தந்திருக்கிறானா, வாய்ப்பை தந்திருக்கிறானா, ஆரோக்கியம் உங்கள் இடத்தில் இருக்கிறதா என்று சொன்னால் கட்டாயமாக ஹஜ் செய்வது அந்த முஸ்லீம் மீது கடமையாக இருக்கிறது. ஆனால் இன்று நாம் பல முஸ்லிம்களை பார்க்கிறோம், எவ்வளவு தான் காசு பணங்கள் இருந்தாலும், எவ்வளவு தான் செல்வ செழிப்புகள் இருந்தாலும், எவ்வளவு பெரிய அடுக்குமாடிகள் கட்டியிருந்தாலும், பல விலை உயர்ந்த வாகனம் இருந்தாலும் ஹஜ் செய்ய மாட்டார். அன்பானவர்களே, ஹஜ் செய்வது சாதாரண விஷயம் அல்ல. அல்லாஹ் நசீபாக்க வேண்டும். எத்தனை பெற்ற காசு பணம் இருக்கும், ஆனால் ஹஜ் செய்ய நசீபாவாது. எனவே அன்பானவர்களே, இந்த விஷயத்தை கண்டிப்பாக கவனத்தில் கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு என்றால் அன்பானவர்களே, ஒரு ஹாஜியார் தூய்மையான முறையிலே ஹஜ் செய்வதற்காக வேண்டி தன்னுடைய வீட்டிலிருந்து ஒரே ஒரு எட்டு வெளியே பாதத்தை வைத்து லப்பைக் அல்லாஹும்மா லப்பைக் என்ற தல்பியாவை ஓதினால் வானிலிருந்து ஒரு அசரீர் ஒலிக்கிறது. லப்பைக் சாதைக், உம்முடைய ஹஜ் கபூல் செய்யப்பட்டது, உம்முடைய பாவங்கள் அழிக்கப்பட்டன என்ற நற்செய்தியை அல்லாஹ் அவருக்கு சொல்லி அனுப்புகிறான். சகோதரர்களே, முஅஜ்ஜம் என்ற ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட விஷயம் பாருங்க. வீட்டில் ஹஜ் செய்ய நியத்தில் வந்துட்டாரு, தல்பியாவை சொன்னார், அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டன, அவருடைய ஹஜ் கபூல் ஆகிவிட்டது. எப்படிப்பட்ட ஒரு நியமத்தை பாருங்க. எனவே அன்பானவர்களே, இப்படிப்பட்ட விஷயத்தை கண்டிப்பாக கவனத்தில் கொள்ள வேண்டும். மேலும் பாருங்க, எந்த அளவுக்கு என்று சொன்னால் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ஹஜ் யஷ்ரவு ஃபீ 400 அஹ்லி பைத். ஒரு குடும்பத்தில் ஒரு ஹாஃபிஸ் இருக்கிறாரு, குர்ஆனை மரணம் செய்தவர், அதன் மீது அமல் செய்தவர் என்றால் மறுமை நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு மிகப்பெரிய ஒரு பரிசை தருகிறார். என்ன பரிசு தெரியுமா? தன்னுடைய குடும்பத்தில் உள்ள 10 நபருக்கு அவர் பரிந்துரை செய்வார். அதே போன்று ஒரு ஷஹீத், அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்பட்டவர், மறுமை நாளிலே அல்லாஹ் அவரை கண்ணியப்படுத்துவான். ஓ ஷஹீதே, உம்முடைய குடும்பத்தாரிலே 70 நபர்களை நரகவாதி என்று தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கும். இவருடைய பரிந்துரை காரணமாக 70 நபர்கள் சொர்க்கத்திற்கு செல்வார்கள். அதே போன்று அன்பானவர்களே, அல் ஹஜ் செய்தவர்கள் யார் தூய்மையான முறையில் ஹஜ் செய்தார்களோ அவருடைய ஹஜ் ஒப்புக்கொள்ளப்பட்டு விட்டால், அவருடைய ஹஜ் மப்ரூராக இருந்தால், மறுமை நாளில் அல்லாஹ் சொல்வான், ஓ ஹாஜியாரே, உன்னுடைய குடும்பத்தாருக்கு 400 நபருக்கு நீ பரிந்துரை செய்து சொர்க்கத்தை அழைச்சிட்டு போங்க. அவன் யார் தெரியுமா? நரகவாதி என்று தீர்ப்பளிக்கப்பட்டவர்கள். எப்படிப்பட்ட ஒரு நியாமத், எப்படிப்பட்ட ஒரு பாக்கியம், எப்படிப்பட்ட ஒரு சிறப்பை அல்லாஹ் ஹாஜிமார்களுக்கு தருகிறான் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எத்தனையோ மக்கள் இருக்காங்க, காசு பணம் வைத்திருக்கிறார்கள், ஹஜ்ஜுடைய கவனமே வருவது கிடையாது. அதே போன்று அன்பானவர்கள் மேலும் பாருங்க, எந்த அளவுக்கு என்று சொன்னால் அன்பானவர்களே, ஹஜ்ஜ மப்ரூர் அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைஸ லஹுல் ஜஸாஉ இல்லல் ஜன்னah. ஹஜ்ஜ மப்ரூர் என்பது அவருடைய ஹஜ் கபூல் செய்யப்பட்டு விட்டால் அவருடைய கூலி சொர்க்கம் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க. இதற்கு விளக்கமாக முஃபஸ்ஸிரீன்கள், முஹத்திஸீன்கள், ஃபுகஹாக்கள் ஹஜ் மப்ரூர் என்றால் என்ன, ஹஜ் மப்ரூர் என்பது என்ன என்று விளக்கம் கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, யார் ஹஜ் மப்ரூர் என்றால் யார் ஹஜ் செய்யும் போது ஹஜ்ஜுடைய அர்கானையும் அஹ்காமையும் சரியாக முறையாக செய்கிறார்களோ அந்த ஹஜ் தான் ஹஜ் மப்ரூர் என்றார்கள். இரண்டாவது விளக்கம் தர்றாங்க, யார் ஹஜ் மப்ரூர் செய்வாரோ, தூய்மையான முறையில் ஹஜ் செய்வாரோ அந்த ஹஜ்ஜில் முகஸ்துதி இருக்கக்கூடாது, மக்களுக்கு காண்பிப்பதற்காக இருக்கக்கூடாது,
மக்கள் பார்க்கிறார்கள் என்று இருக்கக்கூடாது, விளம்பரத்துக்காக வேண்டி இருக்காது. அப்படி இருந்தால் அந்த ஹஜ் இருக்கிறது, அந்த ஹஜ் தான் ஹஜ்ஜே மப்ரூர், ஹஜ்ஜே மப்ரூர் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க. அதே போன்ற அன்பானவர்களே, ஹஜ்ஜே மப்ரூர் என்றால் ஒரு ஹாஜியார் ஹஜ் செய்து விட்டார், ஹஜ் செய்த பிறகு உலகத்தை, அதாவது இங்கே வருவார், ஊருக்கு வருவார், திரும்ப அந்த பாவத்தின் பக்கம் ஈடுபடாமல் ஆகிரத்தின் பக்கம், மறுமையின் பக்கம், நல்ல விடயங்களின் பக்கம் தன்னுடைய கவனத்தை செலுத்தினால், அமலே சாலி செய்தால் அதுதான் ஹஜ்ஜே மப்ரூர் என்று சொன்னார்கள். அன்பானவர்களே, முஃபஸ்ஸிரீன்கள் மேலும் விளக்கம் தருகிறார்கள். ஹஜ்ஜே மப்ரூர் என்றால் ஹஜ், அதாவது ஹஜ் செய்யும் போது ஃபரதான விஷயங்கள், வாஜிபாத்தான விஷயங்கள், சுன்னத்தான விஷயங்கள், ஜாயிஸ் அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள், இவை அனைத்தையும் அறிந்து அறிந்து யார் ஹஜ் செய்கிறார்களோ அந்த ஹஜ் தான் ஹஜ்ஜே மப்ரூர் என்றார்கள். மேலும் விளக்கம் தரப்படுகிறது, சொல்றாங்க, ஹஜ்ஜே மப்ரூர் என்றால் ஹாஜிமார்கள் மினாவிலே, முஸ்தலிஃபாவிலே, அரஃபாத்திலே, எங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள் இருக்கிறதோ அந்த இடத்திலே அதிகமாக அதிகமாக தல்பியா சொல்லக்கூடியவர். தல்பியா என்றால் என்ன? லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க லா ஷரீக லக. அதேபோல தஹ்லீல், தஹ்மீத், அல்லாஹ்வை புகழ்வது, அல்லாஹ்வை நினைவு கூறுவது, தக்தீஸ், அல்லாஹ்வை பரிசுத்தப்படுத்துவது, இது போன்ற திக்ர்களை, இது போன்ற அவுராத்துகளை அதிகமாக அதிகமாக செய்தால் அந்த ஹஜ் தான் ஹஜ்ஜே மப்ரூர் என்றார்கள். எனவே அன்பானவர்களே, இந்த விஷயத்தை கண்டிப்பாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். மேலும் பாருங்க, எந்த அளவுக்கு என்று சொன்னால் அன்பானவர்களே, ஒரு ஹாஜியார், ஒரு ஹாஜி ஹஜ் செய்வதற்காக வேண்டி தன்னுடைய வீட்டிலிருந்து வெளியேறுகிறார். கொஞ்சம் தூரம் போறாரு, வஃபாத் ஆகிறார், மரணித்து விடுகிறார். அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, எப்படிப்பட்ட பாக்கியம் உள்ளவர் தெரியுமா? கியாமத் நாள் வரை, கியாமத் நாள் வரை ஒவ்வொரு ஆண்டும் ஹஜ் செய்த நன்மை அல்லாஹ் அவருக்கு தருகிறார். மறுமை நாளிலே கபரில் எழுப்பப்படுவார், தல்பியா சொன்ன வண்ணமாக கபரில் எழுதுவார். எப்படிப்பட்ட பாக்கியம் பாருங்க, எப்படிப்பட்ட சிறப்பு பாருங்க. எனவே அன்பானவர்களே, இந்த பாக்கியம் பெறுவதற்காக நான் கண்டிப்பாக முயற்சிக்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ கேட்க வேண்டும். மேலும் பாருங்க, ஹஜ்ஜுடைய சிறப்பை நாம் பார்த்தோமேனால் அதிசயித்து போவோம். எப்படி தெரியுமா அன்பானவர்களே? அன்னல் இஸ்லாம யஹ்திமு மா கான கப்லா. யார் இஸ்லாத்தை தழுவுகிறாரோ, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரோ, அவருடைய முந்திய பாவங்கள், எவ்வளவு பாவங்கள் இருந்தாலும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான், அல்லாஹ் அந்த பாவத்தை தகர்த்து விடுகிறான். சொல்றது யாருங்க? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போல அன்னல் ஹிஜ்ரா யஹ்திமு மா கான கப்லஹா. யார் ஹிஜ்ரத் செய்வாரோ, யார் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஹிஜ்ரத் செய்வாரோ அவருடைய முந்திய பாவங்கள் தகர்க்கப்படுகின்றன. அல்லாஹ் மன்னித்து விடுகிறான், அல்லாஹ் முந்திய பாவங்களை அழித்து விடுகிறான். ஹிஜ்ரத்துடைய பரக்கத். அதே போன்று தான் அன்பானவர்களே, அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அன்னல் ஹஜ்ஜ யஹ்திமு மா கான கப்லா. யார் தூய்மையான முறையில் ஹஜ் செய்வாரோ, நல்ல முறையில் ஹஜ் செய்வாரோ, ஹலாலான காசில் ஹஜ் செய்வாரோ, அவருடைய முந்திய பாவங்கள், அவர் முந்திய பாவங்கள் அத்துணை மன்னிக்கப்படுகின்றன. அன்று பிறந்த குழந்தையாக வீடு திரும்புவார். எப்படிப்பட்ட பாக்கியம் பாருங்க. இது கடைபிடிக்கிறோமா? இதில் உறுதியாக இருக்கிறோமா? சகோதரரை சிந்தித்து பாருங்க. அது மட்டுமல்ல அன்பானவர், மேலும் பாருங்க, எந்த அளவுக்கு என்று சொன்னால் அன்பானவர்களே, ஹஜ் செய்யறோம்ல, மிகப்பெரிய ஒரு நியாமத். நாம் நினைக்கிறோம் ஹஜ் செய்ய வேண்டும் என்றால் காசு வேணும், பணம் வேணும், வாய்ப்புகள் வேண்டும், ஆரோக்கியம் வேண்டும் என்று நினைக்கிறோமா? இல்லையா? அன்பானவர்களே, எத்தனையோ பேர் பார்க்குறோம், காசு இருக்கும், பணம் இருக்கும், வாய்ப்பு இருக்கும், ஆரோக்கியம் இருக்கும், ஹஜ் செய்யக்கூடிய தௌஃபீக் கிடைக்காது.
எத்தனை பேர் பார்க்கிறோமா இல்லையா? பெரிய பெரிய வீடுகளை வைத்திருப்பார், பெரிய பெரிய பிசினஸ் பண்ணுவார், பல லட்சங்கள் பல கோடிகள் புரளும். அப்படி இருந்தும் கூட ஹஜ்ஜுடைய நசீப் அவருக்கு ஆகாது. உதாரணம் பாருங்க, முகல் பேரரசு இருக்குல்ல, யாருங்க? சாதாரண ஆட்சியாளர்கள், மிகப்பெரிய மன்னர்கள். 350 ஆண்டுகள் இந்தியாவை ஆட்சி செய்தார்கள். அவங்கள மாதிரி யாரும் ஆட்சி செய்யல. அகண்ட பாரதம், அகண்ட இந்தியான்னு சொல்றார்களே, அவர்கள் தான் ஆட்சி செய்தார்கள். ஆப்கானிஸ்தான் ஆட்சி செய்தாங்க, பாகிஸ்தான் ஆட்சி செய்தாங்க, பங்களாதேஷ் ஆட்சி செய்தாங்க, ஸ்ரீலங்காவை ஆட்சி செய்தாங்க, இலங்கை ஆட்சி செய்தாங்க. அன்பானவர்கள், இது போன்ற மிகப்பெரிய விரிவான ஒரு இந்தியாவை ஆட்சி செய்வது யார் என்றால் முகல் பேரரசு. முகல் பேரரசு யார்? ஜஹீர் பாபரிலிருந்து ஷா பகதூர் ஷா வரை. பாபர் இருந்தாரா இல்லையா? சாதாரண மனிதரா? அக்பர் இருந்தாரா இல்லையா? சாதாரண மனிதரா? அவுரங்கசீப் இருந்தார் சாதாரண மனிதரா? ஷாஜஹான் இருந்தார் சாதாரண மனிதரா? ஹுமாயூன் இருந்தார் சாதாரண மனிதரா? அன்பானவர்களே, ஷா பகதூர் இருந்தார் சாதாரண மனிதர்களா? இப்படிப்பட்ட வாய்ப்புகள் இருந்தும் 4 நாள் ஹஜ்ஜில் 5 நாள் இருந்த போதும் ஹஜ்ஜை முடிச்சுட்டு வரலாம். 350 ஆண்டுகள் ஆட்சி செய்தும் மாமன்னராக இருந்தும் உலகத்திலே நம்பர் 1 வல்லரசு முகல் பேரரசு. அப்படி இருந்தும் கூட அன்பானவர்களே, ஒருத்தர் கூட ஹஜ் நசீபாவலை. தெரியுது இல்ல? காசு பணம் இருந்தால் ஹஜ் நசீபாவாது. காசு பணம் யாரிடம் இருக்கிறதோ, யாரிடத்தில் வாய்ப்பு இருக்கிறதோ, யாரிடத்தில் ஆரோக்கியம் இருக்கிறதோ, அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள். இறைவா, ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு துஆ கேளுங்க, யா அல்லாஹ் ஹஜ் செய்யுங்க நசீபாக்குவாயாக, உம்ரா செய்யுங்கள் நசீபாக்குவாய் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள். நமது துஆ ஏற்றுக்கொள்ளப்பட்டால் தான் ஹஜ்ஜுடைய பாக்கியம் கிடைக்கும், இல்லைன்னா பாக்கியம் கிடைக்காது. காசு இருக்கு, பணம் இருக்கு, அதெல்லாம் சும்மா பேச்சு. எத்தனை பேருங்க அன்றாட கூலிக்கு போவான், ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துடுவோம். இருக்கா இல்லையா? பார்க்கணுமா இல்லையா? கதையல்ல அன்பானவர், வரலாறு, உண்மை. காசு பணம் கொட்டி இருக்கும், அவரால் ஹஜ் செய்ய முடியாது. எனவே அன்பானவர் இந்த விஷயத்தை கண்டிப்பாக கவனத்தில் கொள்ளுங்க. மேலும் பாருங்க, எந்த அளவுக்கு என்று சொன்ன அன்பானவர்களே, ஹாஜிமார்கள் இங்கிருந்து போகிறோம், இந்தியாவிலேருந்து போகிறோம். எதுக்காக போகிறோம்? ஹஜ் செய்வதற்காக போகிறோம். காபத்துல்லாவை பார்ப்பதற்காக போகிறோம். காபத்துல்லாவை பார்க்காத கண்ணிகள் ஒரு கண்ணா? அதை ரசிக்காத ஒரு உள்ளமா? அப்படிப்பட்ட காபத்துல்லாவுக்கு நாம் ஹஜ் செய்வதற்காக செல்கிறோம் இல்லையா? அன்பானவர்களே, காபத்துல்லா முதல் பார்ப்போம். யார் முதல்ல பார்த்து கண்ணீரை வடித்து உள்ளத்தை குமுறி அழுது அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தால் அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா இல்லையா? அந்த சமயத்தில் கூட அன்பானவர்களே, சில ஹாஜிமார்களை பார்க்கிறோம், அங்க கூட துஆ பண்ற இடத்துல இக்லாஸா தூய்மையாக துஆ கேட்கிற இடத்துல கூட காபத்துல்லாவை பார்த்து கொண்டு செல்ஃபி எடுக்கிறோம். செல்ஃபி எடுத்தால் அன்பானவர்களே, அந்த இபாதத்தில் பரக்கத் இருக்குமா? காபத்துல்லாவை தவாஃப் செய்கிறான், செல்ஃபி எடுத்துக் கொள்கிறான். காபத்துல்லாவோட கஸ்வா ஆடையை பிடித்து கதறி அழுகிறான், அதற்கு ஒரு செல்ஃபி. சஃபா மர்வா மத்தியில் ஓடுகிறான், அதுக்கு ஒரு செல்ஃபி. ஹஜ்ரே அஸ்வதை முத்தமிடுகிறான், அதுக்கு ஒரு செல்ஃபி, அதுக்கு ஒரு வீடியோ. அன்பானவர்களே, இது போன்ற செல்ஃபி, இது போன்ற வீடியோக்களை நாம் எடுத்து மக்களுக்கு நம்முடைய இபாதத்தை காட்டினால் அந்த இபாதத்தில் பரக்கத் இருக்குமா? அல்லாஹ் ஏற்றுக்கொள்வார் என்பதை சிந்தித்து பாருங்க. விளம்பரம் எங்க பார்த்தாலும் விளம்பரம், முகஸ்துதி எங்க பார்த்தாலும் முகஸ்துதி. மக்களுக்கு காண்பிப்பதற்காக போட்டோ எடுத்துட்டு நேரம் வருவான், ஹாஜியாரோட பட்டம் வச்சிருப்பான், ஃபேஸ்புக்கில் போடுவான், யூடியூப்ல போடுவான், இன்ஸ்டாகிராம்ல போடுவாரு, போட்டு லைக்க பார்ப்பாரு. நம்ம இபாதத் செய்கிறோம், இந்த இபாதத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா இல்லையா என்ற கவலை இல்லாமல் அன்பானவர் இப்படி செய்யக்கூடிய சில ஹாஜிமார் இருக்கிறார்கள். கண்டிப்பாக இது கவனத்தில் கொள்ள வேண்டும். எவ்வளவு தான் நம்ம இபாதத் செய்தாலும் நம்முடைய இபாதத்தில் இஹ்லாஸ் இல்லைன்னு வச்சுக்கங்களேன், அல்லாஹ் ஏற்றுக்க மாட்டாங்க. எனவே அன்பானவர்களே, கண்டிப்பாக இது கவனத்தில் கொள்ளுங்க. மேலும் பாருங்க, எந்த அளவுக்கு என்று சொன்ன அன்பானவர்களே, சில ஹாஜிமார் இருப்பாங்க. எப்படி தெரியுமா? ஒரு வித்தியாசமான ஹாஜியார் இருப்பார். நியத் பண்ணுவார், நேர்ச்சை செய்வார், நான் இந்தியாவிலிருந்து நடந்தே ஹஜ் செய்வேன், காபத்துல்லாஹ் தவாஃப் செய்வேன், பங்களாதேஷ் மிதிவண்டி சைக்கிளில் போவேன்,
பெண்களாக இருந்தால் புர்கா அணிந்து கொண்டு நான் காபத்துல்லா நடந்து செல்வேன். நாம் பார்க்கிறோமா இல்லையா? அன்பானவர்களே, இது போன்ற நேர்ச்சை, இது போன்ற செயல் மிக மிக தவறானது, மிக மிக தவறானது. அல்லாஹ் நமக்கு வசதி வாய்ப்பை தந்திருக்கிறான். இப்படி இருக்க இப்படி செய்யலாமா? நல்ல விஷயத்துக்காக நேர்ச்சை செய்யலாம். யா அல்லாஹ், என்னுடைய காரியம் முடிந்து விட்டால் 20 ரக்காத் தொழுகிறேன், நஃபில் தொழுகிறேன், இல்ல 10 நோன்பு நான் நோக்கிறேன், இல்ல 1 லட்சம் ரூபாய் சதகா செய்கிறேன், ஏழைகளை வழங்குகிறேன். இது போன்ற நல்ல விஷயத்திற்காக நேர்ச்சை செய்யுங்கள். இது போன்ற நேரத்தை வேஸ்ட் பண்றது, நடந்து போற, சைக்கிள்ல போற, கால்நடையா போற, இது தேவையா? அன்பானவர்களே, முஸ்லிம்கள் தன்னை வருத்துக் கொள்வது கூட ஹராம், ஹராம், ஹராம். தன்னுடைய அல்ல ஹக்கு ஜிஸ்முன், நம் ஜிசம் உடம்பு இருக்கிறது, இதுக்கும் ஒரு ஹக்கு இருக்கிறது. இதை தவறாக பயன்படுத்தினால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய கோபம் தான் வரும் சகோதரர்களே. இதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். மேலும் பாருங்க, எந்த அளவுக்கு என்று சொன்ன அன்பானவர்களே, ஹஜ்ஜு செய்கிறாங்கல்ல, ஹஜ்ஜுடைய இபாதத்து வந்து ஒரு வித்தியாசமான இபாதத், ஒரு விசித்திரமான இபாதத். நம்முடைய அறிவிக்க ஒத்து வராது. நம்ம ஹஜ்ஜுக்கு போவோம், ஹஜ்ஜுக்கு போயிட்டு அன்பானவர்களே, ஹஜ் அதாவது துல் ஹஜ் 8ஆம் தேதி மினாவில் இருப்போம். ظஹருடைய தொழுகை அஸ்ருடைய தொழுகை சேர்த்து, அதாவது கஸ்ர் தொழுவோம். மினாவில் தொழுதா சாதாரண நன்மை. அதே கொஞ்சம் தூரம் 15 கிலோமீட்டர் தள்ளி காபத்துல்லாவில் போய் தொழுதால் 1 லட்சம் நன்மை அல்லாஹ் வழங்குகிறான். அந்த 1 லட்சம் நன்மை விட்டுட்டு சாதாரண தொழுகை தொழுகிறோம். காரணம் தெரியுமா? அல்லாஹ்வுடைய உத்தரவு, அல்லாஹ்வுடைய உத்தரவு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய சுன்னத். இதுதான் நமக்கு முக்கியமே தவிர நன்மை முக்கியம் அல்ல. இங்கே தொழுது நம்ம சாதாரண நன்மை, அங்கே தொழுத 1 லட்சம் தடவை ஜோஹர் தொழுத நன்மை. அறிவினா சொல்லுது, அங்கே போகலாமே, தொழுது வந்துடலாமே, சொல்றா இல்லையா? ஆனால் அப்படி செய்யக்கூடாது. அதே போன்று தான் அன்பானவர்களே, துல் ஹஜ் 9ஆம் தேதி அரஃபாத் மைதானத்திலே ஜோஹருடைய அஸ்ருடைய தொழுகையை சேர்த்து தொழுவோம். அதன் பிறகு முஸ்தலிஃபாவுக்கு போவோம், இரவு அங்கே கழிப்போம். மகரிபை இஷாவை தொழுத பிறகு தூங்கிவிட வேண்டும். தூங்குவது இபாதத். முஸ்தலிஃபால அன்றைய இரவு தூங்குவது இபாதத். எந்த அளவுக்கு தூங்கணும் தெரியுமா? தஹஜ்ஜத் தொழுகை கூட தொழக்கூடாது. அல்லாஹ் சொல்றாங்க, தஹஜ்ஜத் சாதாரண விஷயம் அல்ல, ஃபர்லான தொழுகைக்கு பிறகு அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான இபாதத் தஹஜ்ஜத் தொழுகை. ஹதீஸ்ல இருக்கா இல்லையா? குர்ஆன்ல இருக்கா இல்லையா? ஆனால் காபத்துல்லாஹ்வில் சென்று விட்டால் அவர் தஹஜ்ஜத் தொழக்கூடாது. காரணம் தெரியுமா? ஆஜிமார்கள் எதுவாக இருந்தாலும் சரி, என்னுடைய கட்டளை தான் பின்பற்றுவேன் தவிர அவருடைய அறிவுக்கு போந்தரமா செய்யக்கூடாது. இல்ல இல்ல, நான் தஹஜ்ஜத் தொழுவேன் என்று சொல்தால் அவன் பாவம் செய்கிறான். அல்லாஹ் தொழாத என்றான், நம்ம தொழலாமா? எனவே அன்பானவர்களே, ஹஜ் என்பது விசித்திரமானது. அது மட்டுமல்ல, சஃபா மர்வாக்கு மத்தியிலே ஓடுவோம். 4000 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய அம்மா ஹாஜரா அம்மையார் ஓடினாங்க தண்ணிக்காக வேண்டி. இப்போ கூட ஓடுறோம். அப்போ ஓடினாங்க, ஒரு லாஜிக் இருந்துச்சு. இப்போ எதுக்கு ஓடுறோம்? அல்லாஹ்வுடைய கட்டளை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை. இதை யார் செய்கின்றார்களோ அவர்கள் தான் ஹாஜிமார்கள். இல்லை என்று சொன்னால் அந்த ஹஜ் தூய்மையான ஹஜ் அல்ல. எனவே அன்பானவர்களே, இந்த விஷயத்தை கண்டிப்பாக கவனத்தில் கொள்ளுங்கள். மேலும் பாருங்க, எந்த அளவுக்கு என்று சொன்ன அன்பானவர்களே, ஹஜ்ஜில் பாருங்க, இஹ்லாஸ் ரொம்ப முக்கியம், இறையச்சம் ரொம்ப முக்கியம், தூய்மை ரொம்ப முக்கியம். ஒரு ஹாஜியார் பள்ளிவாசல் தொழுகிறார், 4 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஹாஜியார் யார் தெரியுமா? தொழுகையாளி. ஒரு தொழுகை விட மாட்டார். நோன்பாளி, ஒரு நோன்பை விட மாட்டார். மிகப்பெரிய ஒரு கொடையாளி, லட்சக்கணக்கான காசுகளை ஏழைகளுக்கு வாரி வாரி வழங்குவார் என்று இங்க பேசிட்டு இருக்காங்க. ஹாஜியார் பக்கத்தில் தொழுதுட்டு இருக்காரு. அந்த ஹாஜியார் என்ன செய்யறா தெரியுமா? உடனே தொழுகை முறித்து விட்டு சொன்னாரா, நான் 4 ஹஜ் பண்ணியிருக்கேன், மாற்ற கூட சொல்லு. இப்படிதான் இக்லாஸ் வேணுமா? இப்படிதான் தூய்மை வேணுமா? இப்படிதான் இறையச்சம் இருக்கணுமா? எனவே அன்பானவர்களே, நன்மை செய்தால் மறையுங்கள், கியாமத்தினால் வெளிப்படுத்துங்கள். எனவே அன்பானவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலில்லாஹி அலன்னாஸ் ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததா இலைஹி சபீலா. அல்லாஹ்வுடைய உத்தரவு. வசதி இருக்கிறதா? வாய்ப்பு இருக்கிறதா? ஆரோக்கியம் இருக்கிறதா? ஒவ்வொரு முஸ்லிம்களும் கட்டாயமாக ஹஜ் செய்ய வேண்டும். எனவே அன்பானவர்களே,
ஹஜ் என்பது சாதாரண விஷயம் அல்ல, சாதாரண பாக்கியம் அல்ல. எவ்வளோ பேர் காசு இருக்கும், ஹஜ் செய்ய முடியாது. அல்லாஹ்விட ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு துவா கேளுங்க, யா அல்லாஹ் எனக்கு ஹஜ்ஜுடைய நசீபாக்குவாயாக, உம்ராவுடைய நசீபாக்குவாயாக என்று. அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உமக்கும் எனக்கும் அனைத்து முஸ்லிம்களுக்கும் தௌஃபீக் தந்தல்வானாக வேண்டி என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.